ரசிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்க்க வாங்க. ஒரு முறை நாட்டோட போர் வீரர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து, தாங்கள் என்னெல்லாம் போர் திறமைகள்ல இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே வராங்கங்க. ஒருத்தர் நான் போர்ல ஒரே நேரத்துல 10 பேர வெட்டி சாய்ச்சிருக்கேன். அவ்ளோ திறமையானவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ரொம்ப பலசாலி ஒருத்தர நான் ஒத்த ஆளா நின்னு வாள வச்சு அவரோட சண்டை போட்டு நான் தான் வெற்றி பெற்றேன். அவர கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட வீர தீர செயல்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ தெனாலிராமனோட முறை வருதுங்க. தெனாலிராமன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. உடனே வீரர்கள்லாம் நாங்கலாம் எங்களோட சாகசங்கள்லாம் சொல்லிட்டோம். இப்ப நீங்க சொல்லலாம் அப்படின்னு தெனாலிராமன பார்த்து சொல்றாங்க. தெனாலிராமன் உடனே சொல்றாங்க, நான் கூட ஒரு நாள் ஒரு பெரிய வீரர். அவர யாராலயும் கூட்டிட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட வீரரோட கால் கட்ட விரல நான் போய் வெட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வீரர்கள்ல ஒருத்தர், நானா இருந்தா அவன் தலையவே சீவிருப்பேன். நீங்க எதுக்கு போய் கால் கட்ட விரல வெட்டுனீங்க அப்படின்னு அதுக்கு தெனாலிராமன் சொல்றாங்க, தல தான் ஏற்கனவே வெட்டி அவர் உடம்பு பக்கத்துல கீழ கிடந்துச்சே அப்படின்னு சொல்றாருங்க தெனாலிராமன். இத கேட்ட அனைத்து வீரர்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. கதையோட நீதிங்க, தெனாலிராமனுக்கு தெரிஞ்ச விஷயம் நகைச்சுவை உணர்வுங்க. அதுல தான் அவர் சிறந்து விளங்க முடியுமே தவிர, வீரர்கள்லாம் வீர தீர செயல்கள் செய்ததுனால இவரும் போய் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. நமக்கு எந்தெந்த துறை வருமோ, அதுல மட்டும் நம்ம சிறப்பா விளங்குனா போதுங்க. மத்தவங்க இதுல நல்லா இருக்காங்க, அதுல நல்லா இருக்காங்கன்னு ஆசைப்பட்டு, நம்ம போய் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்க. யாருக்கு எது வருதோ அத மட்டும் சிறப்பா செய்வோங்க.